Hi, welcome to the squad. This is Code.io. ஸோ போன எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரிஸோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு டைட்டில் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். நம்மளோட இந்த கோர்ஸ் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கோர்ஸ் கார்டில் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராப்ஸ் ஆட் பண்ண சொல்லி, ஸோ அதை எப்படி பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இதே இதில் இந்த பி டேக்குக்கு அடுத்து நான் வந்து இன்னொரு என்ன டேக் வைக்கலாம், ஸ்டார்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ சும்மா ஒரு ஸ்பேன் டேக் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஸ்பேனுக்குள்ளே நம்ம என்ன வைக்கலாம், ப்ராப்ஸ் டாட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். அண்ட் ரேட்டிங் ஆப்வியஸ்லி நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே போயிட்டு இதில் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு இது நம்பராக கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கர்லி பிரேஸ்குள்ளேயே கொடுத்துடலாம். நீங்கள் டெக்ஸ்டாக கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம், பட் அது உங்களோட விருப்பம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கோர்ஸ் எல்லாத்துக்குமே ரேட்டிங் வந்து 5 தான், சரியா? இருந்தாலும் எல்லாத்துக்கும் 5 கொடுத்தா நம்ப மாட்டாங்க, அதனால் ஒன்றுக்கு மட்டும் ரேட்டிங் 4 கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் டிஃபால்ட் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட் ரேட்டிங் இஸ் 5. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கீழே வந்து 554 அப்படின்னு ஆட் ஆகிருக்கு. ஒரு இதில் நம்ம ரேட்டிங்கை ரிமூவ் பண்ணாலுமே டிஃபால்ட் வந்து ஃபில்இன் பண்ணணும் இல்லையா, பண்ணுதான்னு பார்ப்போமா. இந்த இடத்துல நான் ரேட்டிங் ரிமூவ் பண்ணிட்டேன், டிஃபால்ட் 5 வந்து தானாக ஃபில் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள் தான். ப்ராப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவோட மெயின் டாபிக். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ப்ராப்ஸில் ஒரு சின்ன விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்குது, தட் இஸ் ரிமைனிங். அது ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், அதை பார்ப்போம். பட் அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னா சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஃபால்ட் ப்ராப்ஸ் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, அதனால் அவனை நம்ம தூக்கி விட்டுறலாம். வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கு. இது ரெண்டுமே தேவையில்லை, ஏன்னா இது எல்லாமே நம்ம ப்ராப்ஸாக வாங்குகிறோம். ஸோ டேரெக்டாக இங்கே இம்போர்ட் பண்ணுறதோ வேரியபிளாக வைக்கிறதோ அவசியம் இல்லை. ஓகே, ஸோ கார்டை கொஞ்சம் க்ளீனப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேர்லேயே இருக்கு இல்லையா, கண்டிஷனல் ரெண்டரிங். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே அந்த எலிமெண்ட் ரெண்டர் ஆகணும், இல்லை அப்படின்னா அந்த எலிமெண்ட் ரெண்டர் ஆகக்கூடாது, அல்லது வேற எலிமெண்ட் ரெண்டர் ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு பேர் கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரியாக்டுக்கு பதிலாக ஆங்குலர் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆங்குலர் அப்பப்போ ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நான் ரியாக்ட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே ஆங்குலர் கற்றுக்கிட்டேன், ஆங்குலர் டெவலப்பராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஆங்குலர் ரெஃபரன்சஸ் வந்து அப்பப்போ தோணும், லைக் இங்கே இப்படி அது அங்கே அப்படி இருந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆங்குலர்லாம் வந்து என்ஜி இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு. அதாவது என்னன்னா, நம்மளோட இந்த இது இருக்கு இல்லையா, அந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலயே வந்து ஒரு ஆட்ரிபியூட் மாதிரி ஆட் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டுமே அந்த எலிமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஸோ அதே மாதிரி கான்செப்டை ரியாக்ட்ல எப்படி பண்ணலாம், ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே அந்த எலிமெண்ட் டிஸ்பிளே பண்ணுறோம், இல்லைனா டிஸ்பிளே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு. இந்த இதெல்லாம் யூஸ் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த கடைசியாக இருக்குல்ல ஜேஎஸ், இதில் வந்து இன்னொரு ப்ராப் ஆட் பண்ணுறேன். அந்த ப்ராப்போட பேர் ஷோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஷோ வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஷோன்னு ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் தான், இது உங்களுக்கு எதுவும் புரியறதுக்கு இதில் எதுவும் காம்ப்ளெக்ஸாக இல்லை, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ஸ் வந்துருச்சுன்னா, இந்த ப்ராப்ஸில் நம்ம அந்த ஷோங்கிறதும் சேர்ந்து இந்த ப்ராப்ஸில் வந்திருக்கும். ஸோ அந்த ஷோ வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டுமே இந்த எலிமெண்ட்டை காட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம ஒரு HTML பிளாக்கை ரிட்டர்ன் பண்ணுறோம், அண்ட் அதுதான் வந்து அங்கே ரெண்டர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே போக மாட்டான் இல்லையா. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே இந்த பிளாக்கை ரிட்டர்ன் பண்ணணும், HTML பிளாக்கை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ஸ் டாட் ஷோ அப்படிங்கிறது தானே, இந்த ப்ராப்ஸ் டாட் ஷோ அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு ட்ரூவானு கம்பேர் பண்ணுறதும் ப்ராப்ஸ் டாட் ஷோன்னு டைரெக்டாக கொடுக்குறதும் ஒன்று தான். ஸோ இது இப்படி இருந்தால் மட்டுமே இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். நான் எதுக்கு யாரையும் நான் குழப்ப விரும்பலை, ஈக்குவல் டு ட்ரூவே போட்டுடுறேன். நீங்கள் டிஎஸ்ஏலாம் படிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் டிஎஸ்ஏன்னு இல்லை, இதெல்லாம் சிம்பிளான கான்செப்ட் தான்.
பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு தெளிவாக இருக்கட்டும். ஈக்குவல் டு ட்ரூ செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் அந்த மொத்த காம்பவுண்டும் அப்படியே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியாமல் போயிடுச்சு. ஏன்டா தெரியாமல் போச்சு? இதுக்கு 1க்கு ட்ரூன்னு வச்சுருக்கோம். ஜேஎஸ் தெரியுது. ஹெச்டிஎம்எல் ஏன் காணாமல் போச்சு? காணாமல் போகிறதா இருந்தால் ரெண்டும் சேர்ந்து தானே காணாமல் போயிருக்கணும். ஓகே, நான் இங்கேயும் ஒரு ஷோ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்குறப்ப ஆட் பண்ணது. ஸோ அதனால் இது ரெண்டுத்துலேயுமே ஷோ ஈக்குவல் டு ட்ரூங்கிறது இருக்குது. அந்த ஹெச்டிஎம்எலுக்கு மட்டும் இல்லை, அதனால் ஹெச்டிஎம்எல் மட்டும் காணாமல் போயிருக்கு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறத எடுத்து விட்டுட்டேன். ஸோ ஜேஎஸ் மட்டும் காட்டுது இல்லையா? ஸோ இது வந்து ஹியூமன் எரர், மிஷின் எரர் இல்லை. இந்த ஷோ ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வச்சுருக்கோம். இந்த ஒரு ப்ராப்ஸில் இருக்கிற ஒரு வேல்யூ. ப்ராப்ஸ்னா பேசிக்காக என்ன, கீ வேல்யூ பேராக நம்ம இங்கேருந்து கொடுக்குறோம் இல்லையா, அதுதானே. ஸோ அது இருந்தால் மட்டுமே அந்த காம்பனண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது, இல்லைன்னா ஆகலை இல்லையா. ஸோ இதுதான் பேசிக்காக கண்டிஷனல் ரெண்டரிங். ஓகே, அந்த காம்பனண்ட்டே மொத்தமாக நம்ம ரெண்டர் பண்ணாமல் பண்ணிடுவோம் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தா. ஸோ என்ன பண்ணலாம், இதை வந்து ஆக்சுவலி இது ஷோன்னு வைக்கிறதுக்குள்ள ஹைடுன்னு வச்சுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இட் ஷுட் ஹவ் மேட் லாஜிக்கல் சென்ஸ். பட் பரவாயில்ல. இப்போ நம்ம மூணுத்துலேயுமே வந்து இந்த ஷோ ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மூணுமே வந்து டிஸ்பிளே ஆகுது. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தெல்லாம் இல்லை. நம்ம ஆல்ரெடி எழுதுறத ஒரு கண்டிஷனுக்குள்ளே எழுதுகிறோம். அண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்தால் மட்டுமே அந்த HTML பிளாக் ரெண்டர் ஆகுது, இல்லைன்னா ஆகலை. இப்போ என்னன்னா, இது இல்லை அப்படின்னா இஃப்க்கு எல்ஸ் வந்து எழுதணும்னு கட்டாயம் கிடையாது, எழுதணும்னா எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி தானே. நம்ம எழுதி பார்ப்போமே. இந்த இடத்துல நான் எல்ஸ் போட்டு எல்ஸில் வேற ஒரு பிளாக்கை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, என்ன பிளாக் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு டிவ். நீங்கள் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து தானாக ஃபில்லிங் பண்ணிக்கும். div.card அப்படின்னு எழுதுனீங்கன்னா div எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் கிளாஸில் கார்டு அப்படிங்கிறத வைக்கும். அண்ட் இது வந்து JSXங்கிறதுனால கார்டு நேம் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு கார்டுனே வந்து தானாக வச்சிருச்சு இல்லையா. ஸோ தட் இஸ் குட். இது வந்து என்ன எழுதலாம் இங்கே, கோர்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகே, இது ஒன்றும் பெரிய வித்த இல்லை. இப்போ ஏன் இது காட்டலை அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து ஷோ ஈக்குவல் டு ட்ரூங்கிறது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஎஸ்எஸ்ல மட்டும் ஷோ ஈக்குவல் டு ட்ரூவை ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல கோர்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இது ஏன் இத்தனோண்டு வருது அப்படின்னா, மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து ஹைட் வர்றதுக்கான காரணம் அந்த இமேஜ் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் வித் வந்து சேம் தான். நம்ம வித் வந்து ஃபிக்ஸடாக இவ்வளோ இருக்கணும் கார்டு காம்பனண்ட்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகே, அதனால வித் மட்டும் வருது, ஹைட் எதுவும் வரலை. ஸோ இதுதான் கோர்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எப்போ ரிட்டர்ன் ஆகுது, அந்த ஷோ வந்து ட்ரூவாக இல்லை அப்படின்னா, விச் மீன்ஸ் ஷோ ஃபால்ஸாக இருக்கிறப்ப கோர்ஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிற இந்த HTML பிளாக் வந்து ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் ஷோ இஸ் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த HTML பிளாக் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் பார்க்கறதுக்கு. பட் இது உங்களுக்கு ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு லாகின் பேஜ் வச்சிருக்கிறோம்னா கூட, லாகின் ஆகியிருந்தா நம்ம பேக் எண்ட்ல போய் செக் பண்ணுவோம்ல. இப்போதைக்கு நம்ம ரியாக்ட் மட்டும் தான் பார்க்குறோம். பட் சம்வேர் டவுன் த லைன் இது நோட் ஜேஎஸும் படிச்சுட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறப்ப லாகின் பண்ணுறதுக்கு நம்ம பேக் எண்டுக்கு அனுப்புவோம். அண்ட் பேக் எண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு, அத்தன்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இங்கே காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த கண்டிஷனல் ரெண்டரிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போதைக்கு லாகின்லாம் வச்சு பண்ணி காமிக்க வேணாம், ஏன்னா நம்ம அத்தன்டிகேஷன்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் வந்து சும்மா இந்த மாதிரி ஷோ அப்படிங்கிற மாதிரி வச்சு பண்ணி காட்டுறேன். பட் இந்த கண்டிஷனல் ரெண்டரிங்கிறது அந்த இடத்துல தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாமே வந்து ஆப் காம்பனண்ட்டில் வச்சுருக்கிறோம் இல்லையா. ஆப் காம்பனண்ட் யூஸ்வலாக பேசிக்காக அந்த இட்ஸ் த பேஸ் காம்பனண்ட், அதுக்கு மேலே தான் எல்லாத்தையும் வைப்போம். ஸோ இப்போ ஆப் காம்பனண்ட்டில் ஒரே ஒரு காம்பனண்ட்டை மட்டும் லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இதெல்லாத்தையும் லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்பனண்ட்டுக்கே நீங்கள் வந்து ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் போட்டுடலாம். ஸோ லாகின் ஆனால் மட்டும்தான் உங்கள் பேஜில் இருக்கிற எல்லாமே காட்டும். லாகின் ஆகலை அப்படின்னா எதுவுமே காட்டாது. ப்ளீஸ் லாகினோ அல்லது அந்த லாகின் பேஜ் மட்டும் தான் காட்டும். அந்த மாதிரி கூட நம்மளால் வைக்க முடியும். ஸோ இதுக்கு தான் கண்டிஷனல் ரெண்டரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளான கான்செப்ட் தான், பட் இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் கான்செப்ட். ஸோ அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ ஒன்றும் முடியல.
போன இதில் வந்து ப்ராப்ஸில் வந்து டிஃபால்ட் ப்ராப்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும், நம்ம எதுவும் ப்ராப்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம அதுக்கு பதிலாக இல்லை, அதே மாதிரியே இன்னொன்று பார்க்க போகிறோம். என்னன்னா ப்ராப்ஸ் டைப்ஸ். ஓகே, இந்த ப்ராப்ஸ் டைப்ஸ் வந்து எங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல ஷோ அப்படிங்கிறது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு பூலியன் டேட்டா டைப். சப்போஸ் அது பூலியனுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் என்ன ஆகும், பிரச்சனை ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ஸ் டைப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கோர்ஸ் டாட் ப்ராப் டைப்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதே இது நம்ம டிஃபால்ட் ப்ராப்ஸ் எழுதுனா அதே இதுதான். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன், நேம் வந்து இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த ப்ராப் டைப்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால அதை முதல்ல நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இது வந்து டிஃபால்ட்டாகவே பண்டில் ஆகிறதா, நீங்கள் என்பிஎம் இன்ஸ்டால் கொடுக்குறப்பே தானே ஆயிருக்கும். ஜஸ்ட் இம்போர்ட் மட்டும் பண்ணிக்க வேண்டியதான். இம்போர்ட் ப்ராப் டைப்ஸ் ஃப்ரம் prop hyphen types. ஓகே, ஸோ இந்த ப்ராப் டைப்ஸ் அப்படிங்கிற இதை நம்ம இந்த நேமில் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ப்ராப் டைப்ஸ் டாட் நேம் என்னது, நேம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கணும். அதுக்கு அடுத்து ரேட்டிங் வந்து நம்பரில் இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து இப்போ நம்ம கடைசியாக ஷோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தோம் இல்லையா, இந்த ஷோ வந்து பூல் டைப்பில் இருக்கணும். ஓகே, அதாவது பூலியன் டைப்பில் இருக்கணும். ஓகே, இதில் வேறு ஏதாச்சும் ஒன்று மாற்றி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வார்னிங் வரும். ஓகே, ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, நான் ஒரு தடவை ரீலோட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு எதுவும் வார்னிங்ஸ் இல்லையா? இப்போ வந்து நான் டைப்பை மாற்றி கொடுத்து பார்க்குறேன். இந்த இடத்துல ஷோவை வந்து நான் பூலியனாக கொடுக்காம மறந்து போயிட்டு இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டேன். ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுது, இங்கே ஒரு எரர் வருது பாருங்க, ஃபெயில்டு ப்ராப் டைப், இன்வாலிட் ப்ராப், ஷோ ஆஃப் டைப் ஸ்ட்ரிங் சப்ளைடு டு கோர்ஸ் எக்ஸ்பெக்டட் பூலியன். ஸோ ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு ப்ராப் வந்து நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கிறீங்க ஷோ அப்படிங்கிறது, பட் அது வந்து எக்ஸ்பெக்டட் டைப் வந்து பூலியன் டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு பட் நம்ம லாஜிக் படி அது ட்ரூ இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கோர்ஸ் நாட் அவைலபிள்ங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ ரியாக்ட் வந்து அது தன்னோட வேலையை வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். பட் நம்மளுக்கு டீபக் பண்ணுறதுக்கோ டெவலப்மெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் விண்டோவில் நம்ம பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை, எதனால் அது ஒழுங்காக வரல, எக்ஸ்பெக்டட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நாட் அவைலபிள்னு வருது. ஸோ என்ன பிரச்சனை, நான் தான் இந்த இடத்துல ட்ரூ கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரிங் டைப்பில் கொடுத்துருக்கீங்க, பூலியன் டைப்பில் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ப்ராப் டைப்ஸ். அகெயின் இந்த சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த ப்ராப் டைப்ஸ் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், அதில் காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து அந்த பேக்கேஜோட நேம். ஓகே, இது வந்து நோட் மாடியூல்ஸில் இருக்க ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜோட நேம் வந்து ப்ராப் ஹைஃபன் டைப்ஸ். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறோம் இந்த நேம் ஆஃப் ப்ராப் டைப்ஸ். ப்ராப் டைப்ஸ் அப்படிங்கிற நேமில் அந்த பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். பண்ணிட்டு அதில் இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பூலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப்பை வந்து இங்கே கொடுக்குறோம். கொடுத்தாலே போதும். அஸ் லாங் அஸ் இந்த இடத்துல ஸ்பெல்லிங் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா ரியாக்டே தானா செக் பண்ணிக்கும். நம்ம எதுவும் செக் பண்ணுறது கோட்லாம் எழுத வேண்டாம். சப்போஸ் நீங்கள் ப்ராப் டைப்ஸ்க்கு பதிலாக ப்ராப் டைப்னு எழுதுனீங்கன்னா கூட அது செக் பண்ணாது, பிரச்சனை தான் வரும். ஓகே, எப்படி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அனுபவப்பட்டேன். ப்ராப் டைப்ஸுங்கிறதுக்கு பதிலாக ப்ராப் டைப்புன்னு நிறைய வாட்டி எழுதி அது ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்பெல்லிங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா மிச்சத்தை ரியாக்ட் பார்த்துப்பான். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த ப்ராப் டைப்ஸுங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே நம்மளுக்கு இந்த வேறு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து இங்கே இந்த இதுக்கு இதுதான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். சும்மா ஸ்ட்ரிங்கு நம்பர்னு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக அந்த ப்ராப் டைப்ஸ் எல்லாம் அந்த பேக்கேஜில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணுறது அஸ் அ டெவலப்பராக இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் டீபக் பண்ணுறதுக்கு. பட் மற்றபடி அவுட்புட்டில் எதுவும் நம்ம சேஞ்சஸ் நோட்டீஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே,
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதை வந்து ஸ்ட்ரிங்லேருந்து இதை மாற்றி விட்டாச்சு. ஓகே, ஸோ கண்டிஷனல் ரெண்டரிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே அந்த காம்போனண்ட்டை லோட் பண்ண வைக்கலாம், அல்லது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த காம்போனன்ட், சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொரு காம்போனன்ட் அப்படிங்கிற மாதிரி கூட லோட் பண்ண வைக்கலாம். ஸோ பேசிக்காக ரியாக்டில் அந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஒரு காம்போனண்ட்டை டிஃபைன் பண்ணி அந்த HTML பிளாக் ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான இருக்கிறனால நம்ம வந்து சாதாரணமாக நம்ம ஜேஎஸ்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படிலாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுவோமோ அதை எல்லாமே இங்கே பண்ணலாம். இஃப் எல்ஸ் இஃப் நீங்கள் எது வேணால் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வேறு பிளாக்கை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு பிளாக்கை ரிட்டர்ன் பண்ணணும், அது அங்கே அது ரெண்டர் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ முக்கியமாக இதுதான் கண்டிஷனல் ரெண்டரிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ ப்ராப் டைப்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு ட்ரைவ் அவுட் கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா? அதுதானே நம்மளோட பழக்க வழக்கம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ட்ரைவ் அவுட் கொஸ்டின் என்னன்னா, சும்மா ப்ராப்பில் வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த லாகின் ப்ராப் ட்ரூவாக இருந்தால் மட்டுமே உங்கள் காம்போனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கு எப்படி கோட் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த app.jsxல பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்மளே எழுதுறோம். இப்போ இன்னும் 4 கார்டு வேணும்னா இதே இதை காப்பி பேஸ்ட் பண்ணி அதில் வேற வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அவ்வளோ எஃபிஷியண்டான ப்ரோக்ராமிங் இல்லை இல்லையா? ஸோ எப்படி ஒரு டைனமிக்கான ஒரு இந்த மாதிரியான மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.